அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில பரப்புரை முடிச்சிட்டு தூத்துக்குடி வருவதற்கு 2 மணி நேரம் ஆச்சு. தூத்துக்குடியில பரப்புரை என்றதுமே வர்ற வழியில கடந்த 5 ஆண்டுல இங்க எத்தனை முறை வந்திருக்கோன்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன். எனக்கே மலைப்பா இருந்துச்சு. எத்தனை அரசு நலத்திட்ட விழாக்கள், எத்தனை ஆய்வுகள், எத்தனை தொழிற்சாலைகளை தொடக்க விழா, புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம், எல்லாத்துக்கும் மேல தொடர்ச்சியா 3 ஆண்டுகள் தூத்துக்குடி இயற்கையுடைய சீற்றத்திற்கு ஆளாகி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ தூத்துக்குடிக்கு ஓடோடி வந்து பார்த்தேன். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் கூடுதல் அதிகாரிகள் உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்க மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கி விட்டேன். அப்ப ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட தராத நிலையில நம்ம அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அறிவிச்சு 666 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை நேரில் வந்து வழங்கின. அது மட்டுமா, வெள்ள பாதிப்புல அதிகம் பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கணும். இப்படி தூத்துக்குடி இதுவரை எப்போவே பார்க்காத அளவு அதிக திட்டங்களை கடந்த 5 வருஷத்துல செயல்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம், இங்கே வரவேற்புரையாற்றின கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி. அதற்கு ஒரு பெரிய காரணம், கனிமொழி அவர்கள் உங்க மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தால என்கிட்ட பேசி எப்படியாவது பல்வேறு திட்டங்களை வாங்கிடுறாங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் பொறுமையா கனிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கனிவோடு பேசி எல்லா வேலைகளையும் வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலையும் கழக பணியிலையும் கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், உடனே தூத்துக்குடிக்கு தான் புறப்பட்டுருவாங்க. நான் ஃபோன் பண்ற போது என்னம்மா, நானே கேட்பேன், என்னம்மா தூத்துக்குடி தான் இருக்கியா அப்படின்னு கேட்பேன். கனியை சேர்த்துக்கிட்டு ஆமான்னு தூத்துக்குடி தான் சொல்லுவாங்க. இப்படி பணி செஞ்ச காரணத்தால தான் பின்தங்கிய மாவட்டங்கள் இருந்த இந்த தூத்துக்குடி இப்போ வேகமாக வளர்ந்து முன்னேறி சவுத்துல முக்கியமான கவனிக்கப்படுகிற மாவட்டமாக இருக்கு. இது உண்மைன்னு நிரூபிக்கக்கூடிய வகையில 2 நாளைக்கு முன்னாடி இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரை செய்தியா வந்திருக்கு. அவங்க படிச்சாங்கன்னு தெரியல, நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இந்த செய்தி. ஒரு காலத்துல பின்தங்கிய மாவட்டங்கள் என அறியப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில அந்த இமேஜை உடைச்சு வெளியே வர தொடங்கிச்சுன்னு எழுதியிருந்தாங்க. இந்த அளவுக்கு சாதனைகளை செஞ்சு காட்டின உரிமையோட, உறவோட, பாசத்தோட உங்களை பார்த்து நம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவை கேட்க வந்திருக்கிறான். ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்க சாதிச்சது என்ன, சாதிக்க போறது என்ன, முடிஞ்சா சொல்லுங்க. நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீண்ட காலமா முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இப்போ கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கொண்டு வந்துட்டு இருக்காங்களே FCRA, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா? இதை பத்தியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்க டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? உங்களால எதுவுமே முடியாது. பாஜக கூட இருக்கு வர வெறும் தலையாட்டி பொம்மையா, ரப்பர் ஸ்டம்பா தான் நீங்க இருக்க முடியும். அதனால உங்களால ஒரு நாளும் ஜெயிக்க முடியாத வீண் சவால்களை நிறுத்துங்க. ஏதோ காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம். அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையுமே இந்த 3 அடங்கிடும். அடிமை பழனிசாமியின் ஆட்சி வேணும்னா அடிமை பழனிசாமியின் ஆட்சி வேணாம்னு நீங்கள் முடிவெடுத்து 2021ஆம் ஆண்டு எங்க மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சீங்க. 2021ல் உங்க நம்பிக்கையை காப்பாத்தி ஒன்றிய அரசு வஞ்சனைகள் எல்லாம் மீறி நம்ம வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தமிழ்நாடு எந்த நிலையில இருந்துச்சு? கொரோனாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூட கிடைக்காத நிலையில் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடுநிலைமை படு பாதாளத்தில் இருந்துச்சு. போர்க்கால அடிப்படையில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம். அடுத்து திறமையான நிர்வாகத்தால நிதி நிலைமையை மீட்டெடுத்திருக்கிறோம். அதனுடைய பயணம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம்.
இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல. கடுமையா உழைச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல என்னை செய்திகள்ல பார்க்காத நாள் இருக்காது. ஆய்வு கூட்டம், கள ஆய்வுகள், அரசு நல திட்ட விழாக்கள், காணொலி வாயிலாக திறப்பு விழாக்கள், நேரடியாக மக்கள் சந்திப்பென தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். நான் மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தை முழுமையாக செயல்பட வச்சேன். அமைச்சர்கள் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் கடுமையான உழைப்பை போட்டு தமிழ்நாட்டை மீட்டு இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த வளர்ச்சி போதுமா? நமக்கு போதாது. சொல்லுங்க, போதாது. தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி போதுமா? நிச்சயம் போதாது. தமிழ்நாட்டை உலக அளவில் தனி பிராண்டா நாம வளர்த்தெடுக்கணும். அண்மையில சென்னையில ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் ஜீரோ பிஜேபி என்ற இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் அதை தொடங்கி வச்சது யார் தெரியுமா? பிரகால பிரபாகர். யார் தெரியுமா? ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கிறாங்க பாருங்க. இப்போ யாரு? நிர்மலா சீதாராமன். அந்த சீதாராமனுடைய கணவர் தான் அவர், பிரகால பிரபாகர். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு தேர்தல் நாட்டுக்கே முக்கியமான தேர்தல். பாஜகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் போற்றி பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த விழுமியங்கள் மீது விடக்கூடிய மரண அடி. அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கம், மொழி நல்லிணக்கம், மாநிலங்களுக்கான அந்த இடையில இருக்கக்கூடிய நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு விடக்கூடிய மரண அடி. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சுதந்திரம், பன்முகத்தன்மை உள்ளிட்டவற்றை மீது விடக்கூடிய மரண அடி என்று எச்சரித்திருக்கிறார். நாம என்ன மொழி பேசணும், நாம என்ன படிக்கணும், நாம என்ன உடுத்தணும் முடிவு செய்கிற பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பிரகால பிரபாகர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சருடைய கணவர். பாஜக எவ்வளவு பெரிய டேஞ்சரை உண்டாக்கி இருந்தா அவர் இப்படி பேசியிருப்பார் நினைச்சு பாருங்க. அண்மையில மேற்கு வங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாஜக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி இருக்காங்க. நம்மளோட பன்முகத்தன்மைக்கு பாஜக விட்டிருக்கக்கூடிய நேரடி சவால் இது. மேற்கு வங்கத்திலிருந்து விட்டிருக்கக்கூடிய அந்த சவாலை அவங்களால தமிழ்நாட்டில் விட முடியல. ஏன்னா தமிழ்நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறது திராவிட பெருஞ்சுவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கட்டி காத்த இந்த தமிழ் கோட்டையை சமத்துவத்துக்கு எதிரான மதவாத கும்பல்கள் ஆக்கிரமிக்க ஒரு நாளும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டோம். இதை பாஜகவும் உணர்ந்திருக்கு. அதனால்தான் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துகிற வேலையை செய்ய இன்றைக்கு அவர்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் அழைச்சிட்டு வருவதற்கான பல்லக்கு தூக்கியாக மாறி இருக்கக்கூடியவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு வரிசை கட்டி வர்ற பாஜக அமைச்சர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் தொடர்ந்து என்ன பேசுறாங்க? தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இதை ஒரு நாளாவதே கண்டிச்சிருக்கிறாரா பழனிசாமி? மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவ ஆபத்தா தொகுதி சீரமைப்பு திட்டம் தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை கண்டிச்சு தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக ஒரு வார்த்தையாவது பழனிசாமி பேசி இருக்கிறாரா? பொது சிவில் சட்டம், அது குறித்து பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு பெரிய அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி கருத்து சொல்வாரா பழனிசாமி அவர்களை? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்ப சொந்த மக்களுக்கே குழிபறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கை நிறைந்த 2 ஆட்சி காலம். சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய ஆட்சியின் அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சிய சாட்சி, துப்பு கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடிய சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடைய சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டர் ஆன இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனாலதான் நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்தமா சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிற டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் காரில் புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை வெற்றி பெற்றுச்சா? அதுக்கும் அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? இப்ப பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா எம்எல்ஏயும்
இங்க மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய மறைஞ்சிடுவான் என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது. முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகம் சுளிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர். பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில தொடர்ந்து இருந்தவர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. இவர் ஆட்சி செஞ்ச அழக சொல்லி வாக்கு கேட்டார். பொடிக்கு புகையில கூட சிக்காது. அதனால இப்போ புது டெக்னிக்கில் இறங்கி இருக்கிறார். டெல்லியோட ஒத்து போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா. முதல்ல கூட்டணியில இல்லாத எதிர்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. கஜா, ஒக்கி புயல் இதெல்லாம் தாக்கி தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்ச. மாநில அரசு கேட்ட பேரிடர் நிவாரணம் எவ்வளவு? நீங்க இணக்கணமாக இருந்த பாஜக அரசு ஒதுக்கின தொகை எவ்வளவு? சொல்ல தைரியம் இருக்கா? மொத்த மாநிலமும் நீட் விலக்கு கேட்டோமே, கிடைச்சுதா? யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியோ திட்டமோ ஒன்றிய பாஜக அரசு வழங்காது. ஏன்னா தமிழ்நாடு தமிழக என்றாலே அவங்களுக்கு வெறுப்பு. தமிழ் பண்பாடு என ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே பாரத கலாச்சாரம்னு ஒற்றுத்துவத்தை பேசுற RSS அமைப்பின் பாஜக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியா தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நம்ம கூட்டணியை தவிர வேற யாருக்கு வாக்களிச்சாலும் இதுவரை நாம பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்டாப் நின்னுடும். தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவை குறைச்சிருவாங்க. இதுவரை நாம் சாதிச்சு காட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் NDA. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல்.